பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தங்கள் கட்சியின் செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள தயார் என்று மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் காஷ்மீர் முன்னாள் முதல்வருமான மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் 18, 25 தேதிகள் மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்நிலையில் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை மெஹபூபா நேற்று வெளியிட்டார். 200 யூனிட் இலவச மின்சாரம், ஏழைகளுக்கு 12 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், ரேஷன் கடைகளில் மீண்டும் சர்க்கரை, மண்ணெண்ணெய் விநியோகம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே தூதரக உறவுகள், வர்த்தக மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலியுறுத்துவோம் என்றும் கூறப்பட்டு இருந்தது. ஏற்கனவே மாநிலத்தின் பிரதான கட்சியான ஃபருக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் தங்கள் செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் தேசிய மாநாடு கூட்டணியை ஆதரிக்க தயார் என மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது, எல்லை சாலைகளை திறப்பது உள்ளிட்ட எங்கள் செயல் திட்டங்களை காங்கிரஸோ அல்லது தேசிய மாநாடு கட்சியோ ஏற்பதாக இருந்தால் நீங்கள் போட்டியிடுங்கள், உங்கள் பின்னால் அணிவகுக்கிறோம் என கூறுவோம். எங்களுக்கு வேறு எதையும் விட காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுதான் மிகவும் முக்கியம். பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் காஷ்மீர் மக்களின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று காங்கிரஸ் கூட்டணிக்கு தூதுவிட்டுள்ளார்.